Hello friends, welcome back with another video. What if your thought shape your reality? What if you're assuming the best and actually it is made it happen? வெல்கம் டு த பவர் ஆஃப் அசம்ஷன் சேனல். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு நெவில் கோடார டீச்சிங் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அண்ட் நிறைய ரியல் சக்ஸஸ் ஸ்டோரி தான் நான் ஷேர் பண்ணுறேன் விச் இஸ் ப்ரூவ் தட் யூ ஹேவ் அன் ஆப்ரண்ட் பவர். ஸோ சப்ஸ்கிரைப் நவ் அண்ட் ஸ்டார்ட் அஷ்யூமிங் த லைஃப் யூ டிசர்வ். இன்றைக்கி நம்ம எஸ்பி ரிலேட்டட் சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இவங்களும் வந்து ஒன் ஆஃப் மை கிளைண்ட் தான். ஸோ இவங்களும் மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷனுக்காக என்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இவங்களோட பிஃபோர் சர்க்கம்ஸ்டான்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டோரியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவங்களோட நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டியூ டு ப்ரைவசி ரீசன் இவங்களோட ஒரிஜினல் நேம் நான் இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இவங்களோட பேர் வந்து நம்ம ராஜுன்னு வச்சுக்கலாம். அண்ட் இவங்களோட எஸ்பியோட பேர் வந்து திவ்யான்னு வச்சுக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் இன் அ ரியல் நேம். ஸோ இப்போ ராஜன் திவ்யா வந்து ஒரே கார்ப்பரேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ திவ்யாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஷி வாண்ட் டு மூவ் அனதர் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு வேறு கம்பெனி இந்த ஆஃபர் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ராஜ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க லைக் ஷி வாண்ட் டு மூவ் தட் கம்பெனி பிகாஸ் இந்த கம்பெனி அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு செட் ஆகலை அப்படி மாதிரி. ஸோ ராஜுக்கு வந்து லிமிட்டட் பிலீஃப் என்னவா இருக்குது அப்படின்னா, சப்போஸ் அவங்க இந்த கம்பெனி விட்டு வெளியே போனாங்க இல்லை வேறு கம்பெனிக்கு போனாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ பேசுகிறது ஃபஸ்ட் மாதிரி பேச முடியாது அண்ட் மேபி ஃபஸ்ட் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்களோட லிமிட்டட் பிலீஃப் இருந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ இல்லை உங்களோட எஸ்பி பற்றியோ நெகட்டிவாக பேசாதீங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு தாட்டும் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். மேபி அது நெகட்டிவாக இருக்கட்டும் இல்லை பாசிட்டிவாக இருக்கட்டும், எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அதனால் உங்கள் தாட்டை வந்து கண்ட்ரோலில் வைங்க. உங்களால் தாட் கண்ட்ரோலில் வைக்க முடியல அப்படின்னாலும் நோ இஷ்யூ. அட்லீஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி தப்பாக பேசாதீங்க. தப்பாக ஏதாவது தாட் வருது அப்படின்னா அது பாசிட்டிவாக மாற்றிட்டு இக்னோர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுறாங்க. தென் அவங்கக்குள்ளே அவங்க எந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சோ ராஜுக்குள்ளே, ஸோ அதே மாதிரி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தே வெண்ட் ஃபார் நோ கான்டாக்ட். ஸோ நோ கான்டாக்ட் போனதுக்கப்புறம் இவங்க கூட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. ஸோ ராஜ் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் ஸ்டில் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணாங்க, அவங்களோட எஸ்பி கூட கான்டாக்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து கொஞ்சம் டைம் கழித்து தான் நான் இந்த மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸ் கொண்டு வந்தேன். ஸோ ராஜ் இஸ் கான்டாக்ட் மீ பிகாஸ் அவங்களுக்கு அந்த இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தேன். தென் ஹீ கேன் ஜாயின்ட். அண்ட் எனக்கு இதில் ராஜ்கிட்ட பிடிச்ச பெஸ்ட் பார்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களாம் என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், இப்போது எஸ்பி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் ரீல்ஸ் ஒரு நெகட்டிவ் ஃபிலிம் ஒரு இந்த சோஷியல் மீடியா விட்டெல்லாம் தூரமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் மை ஆன்சர் இஸ் எஸ். பிகாஸ் நம்ம நெகட்டிவ் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ நம்ம அவ்வளோதான் வந்து நெகட்டிவிட்டி நம்மளோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் நம்ம நார்மலாகவே நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் தூரமாக இருக்கணும். மெயினாக வந்து இந்த சோஷியல் மீடியா, பிகாஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. எப்போ நம்ம வந்து அதில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் நம்மளுக்கு ஃபீடில் வரணும், இதுதான் நம்ம ஃபீடில் வரக்கூடாது அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன வேணால் ஃபீடில் வரும். ஸோ அதில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 90% நெகட்டிவாக தான் இருக்கும். ஏதோ 10% மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நம்மளோட பிரெயினுக்கு தெரியாது அது ஃபீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்ட்டு. நம்ம பார்க்குறோம், அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம், தென் அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நார்மலாகவே லா ஆஃப் அசம்ஷன்னா இது தான் பேசிக் ரூல். லா ஆஃப் அசம்ஷனோடது இது தான். நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அஷ்யூம் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ரியாலிட்டியாக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் அவங்களோட அந்த பர்டிகுலர் இது மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சம் ருட்டீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ராஜ் வந்து ஒரு 1 month ஐ திங்க் இவங்க எதுவுமே ஃபாலோ பண்ணலை டியூ டு சம் பர்சனல் இஷ்யூ. ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் April 15 or 14 சம்திங் அவங்க டெக்ஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இனிமேல் நான் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன், இனிமேல் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி மாதிரி. ஐ ஆல்சோ சைட் ஓகே. தென் அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஈவன் இவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வித்தின் 1 month ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 1 monthல மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ராப்பராக
அவங்களோட செல்ஃப் கான்செப்ட் மேலே ஒர்க் பண்ணனால இவங்க சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க எஸ்பிகிட்ட கான்டாக்ட். ஸோ அதனால தான் எல்லா ஒரு விஷயத்துக்குமே வந்து செல்ஃப் கான்செப்ட் தான் கீ பாயிண்ட். செல்ஃப் கான்செப்டை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் எஸ்பி மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப்பில் இருக்கிற எந்த ஒரு விஷயம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணுன்னாலுமே ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ராஜோட ஓல்டு ஸ்டோரி விச் ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ. ஸோ இப்போ அவங்களோட நியூ ஸ்டோரி என்ன அது அப்படின்ட்டு அவங்களோட வாய்ஸ்லேயே அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேளுங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் இவங்க பண்ண ஏதாவது தப்பு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க ஜெனிஃபர்? ஆக்சுவலாக என்னோட எஸ்பி கால் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க வந்து என்னை உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பேச்சிலேருந்தே எனக்கு தெரிஞ்சுது. அவங்க திரும்பவும் என் கூட வந்து ஒன்றா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஸோ என்கிட்ட என்னோட மேனேஜர் கிட்ட கேட்க சொன்னாங்க. அகெயின் நான் யாரை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அகெயின் அவங்களோட லவ்வை வந்து என்கிட்ட இன்னைக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. எனக்கு இது கனவா இல்லை நினைவான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கண்டினியூஸாக அஃபர்ம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் தான் பெஸ்ட்டு, என்னை விட பெஸ்ட் வேறு யாரும் கிடையாது, ஐ எம் த ஒன்லி பெஸ்ட் பர்சன் இன் ஹெர் லைஃப். அந்த மாதிரி நான் அஃபர்ம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஷி வாண்ட் டு மேரி மீ ஒன்லி, ஐ எம் ஹெர் ப்ரியாரிட்டி. இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக அஃபர்ம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஏர்லியராக நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்கள. கண்டினியூஸாக கால் பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, ஒரு மாதிரி சோகமான ஃபீலிங்லேயே இருக்கிறது. அது எல்லாமே கண்டினியூஸாக தள்ளி வச்சுட்டு கண்டினியூஸாக அஃபர்ம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நீட்னஸ் வந்து எனக்கு தெரியவே இல்லை. நான் தான் அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி அது ரியாலிட்டி ஆயிடுச்சு. எனக்கு வந்து விசுவலைசேஷன் வந்து கரெக்டாக என்னால் பண்ண முடியல. டெய்லியுமே தூங்க போகிறது விசுவலைசேஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் என்னால் அது கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நான் அதை பற்றி ஒரி பண்ணிக்கவும் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, நான் கண்டினியூஸாக அஃபர்மேஷன் தான் பண்ணேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் கான்செப்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணேன். எல்லாமே நான் தான் பெஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே நான் தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி எனக்கு நானே அஃபர்மேஷன் சொல்லி என்னை நான் டோட்டலாகவே நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவங்களோட வாய்ஸில் சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டீங்க. ஸோ அவங்களோட வாய்ஸ் நோட் கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் மேலே ஒர்க்கு, எஸ்பி மேலே இல்லை. ஃபஸ்ட்டு உங்களே ஹீல் பண்ணுங்கள், எஸ்பி ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஸோ ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ யாரெல்லாம் எஸ்பி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைன் தட் நீங்கள் உங்களே வந்து ஈஸியாக உங்களை ஹீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எஸ்பியை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் கான்செப்ட் அண்ட் மேனிஃபெஸ்ட் யுவர் எஸ்பி as soon as possible. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until take care.